ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்த்துட்டு சமணத்தில் என் பேஜ் ஷேர் இப்போ நீங்கள் டிஸ்பிளே பார்த்துட்டுருங்க. இந்த மாதிரி ஃபயர் ஆஃபீட்டில் இதே போல் உங்களுடைய ஃபோட்டோ ஆட் பண்ணி நம்ம எப்படி எடிட் பண்ணதான் இந்த வீடியோ பார்க்க போகிறோம். இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ண போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நான் என்ன சொல்ல முடியும். நம்ம யூடியூப் சேனல் புதுசாக இருக்குன்னா கீழே தெரியுற இடத்துல சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். வாங்க வீடியோ ஸ்டார்ட் பண்ணலாம். நீங்கள் இன்னும் kinemaster ஆப் வந்து டவுன்லோட் பண்ணாமல் இருந்தீங்கன்னா kinemaster ப்ரொவிஷன் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துறேன். அந்த லிங்கை கிளிக் பண்ணி நீங்கள் kinemaster ஆப் வந்து டவுன்லோட் பண்ணிட்டு ஓப்பன் பண்ணிங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓப்பன் பண்ணால் உங்களுக்கு இன்டர்வியூஸ் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். உங்களுக்கு இதில் ப்ளஸ் இருக்கும், அதை ப்ளஸ் பண்ணிட்டு இதில் செலக்ட் எக்ஸ்பர்டைஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 16.9 இருக்கும். ஃபஸ்ட் ஒன்று வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த ஸ்க்ரீனில் தான் நம்ம வந்து வீடியோ எடிட்டிங் பண்ண போகிறோம். டாப்பில் பார்த்தீங்கன்னா மீடியா அக்கௌண்ட் இருக்கும், அதை ப்ரெஸ் பண்ணிட்டு நீங்கள் வந்து பேக்ரவுண்ட் கலரை வந்து செட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் பிளாக் கலரில் வந்து செட் பண்ணிட்டு இப்போ டைம்லைன் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணி வச்சுருக்கேன். கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணி இப்போ டெக் பண்ணி வச்சுருக்கேன். ரைட் சைட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லேயர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை ப்ரெஸ் பண்ணிட்டு மீடியா அக்கௌண்ட் ப்ரெஸ் பண்ணிட்டு நீங்கள் எந்த ஃபோல்டர் வந்து லேயரை வந்து டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கோங்க அந்த ஃபோல்டர் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிட்டு இப்போ உங்கள் லேயரை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. லேயருக்கு நான் லிங்க் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் வந்துருக்கேன். நீங்கள் அந்த லிங்கை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து நம்ம ஸ்க்ரீனில் வந்து ஆட் பண்ணியாச்சு. இப்போ ரைட் சைட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கட் ஆப்ஷன் பக்கத்தில் வந்து ஃப்ரேம் ஐக்கன் இருக்கும், அதை ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா இல்லை ஸ்ப்ளிட் ஸ்க்ரீன் பார்த்தீங்கன்னா ஆஃபில் இருக்கும். அதை ஆன் பண்ணி விட்டிங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லாகவே உங்களுக்கு ஸ்க்ரீனில் வந்து கவர் ஆகிடும். இப்போ வந்து ஃபுல்லாகவே உங்களுக்கு ஸ்க்ரீனில் வந்து கவர் பண்ணிட்டோம். இப்போ உங்களுக்கு அப்படியே நீங்கள் வந்து ரன் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இதில் வந்து பாதி அளவுக்கு வந்து உங்களுக்கு கட் பண்ண வேண்டியிருக்கும், ஏன்னா பிளாக்காகவே இருக்குது. இப்போ அதை கிளிக் பண்ணிவிட்டு உங்களுக்கு ரைட் சைட் பார்த்தீங்கன்னா கட் ஆப்ஷன் இருக்கும், அதை ப்ரெஸ் பண்ணிட்டு இதில் வந்து ட்ரிம் பண்ணிக்கோங்க. லெஃப்ட் சைடு வந்து பண்ணிவிட்டு இப்போ வந்து டிக் பண்ணிவிட்டு இதை அப்படியே மூவ் பண்ணிக்கோங்க. ஏன்னா வந்து தேவையான பாகம் மட்டும் வச்சுட்டு தேவையில்லாத வந்து பிளாக்காக தான் இருக்குது, அதனால தான் நான் வந்து கட் பண்ணேன். இப்போ ரைட் சைடு பார்த்தீங்கன்னா அதே லேயரை கிளிக் பண்ணி உங்கள் ஃபோட்டோ வந்து ஆட் பண்ணிக்கலாம். மீடியா ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணிட்டு இப்போது நான் ஆல்ரெடி வந்து பிளாக் அண்ட் ஒயிட்டில் வந்து ஃபோட்டோ வந்து எடிட் பண்ணி வச்சுருக்கேன். பிக்சார்ட்டில் ஆப்பை வந்து யூஸ் பண்ணி நான் எடிட் பண்ணி வச்சுருக்கிறேன். இப்போ நான் அந்த ஃபோட்டோ வந்து ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் கலர்ஃபுல்லான உள்ள ஃபோட்டோ வந்து ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து தெரியாது, உங்களுக்கு ஒழுங்காகவே வந்து அந்த ஃபயர் ஆப்பில் வந்து தெரியாது. அதனால் நீங்கள் வந்து பிளாக் அண்ட் ஒயிட்டில் இருக்கிற ஃபோட்டோ வந்து எடிட் பண்ணி வச்சுருப்பீங்களா, அந்த ஃபோட்டோ வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ நான் வந்து இந்த ஃபோட்டோவை ஆட் பண்ணிட்டேன். இப்போ நான் ஆல்ரெடி வந்து பிக்சார்ட் ஆப்பில் வந்து யூஸ் பண்ணி பிளாக் அண்ட் ஒயிட்டில் வந்து மாற்றிருக்கிறேன். இப்போ நான் இதை வந்து ஜூம் பண்ணி வச்சுறேன் ஸ்க்ரீனில் வந்து. ஃபஸ்ட்டு இப்போ வந்து ரைட் சைடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லாஸ்ட்டாக அப்படியே ஸ்க்ரோல் பண்ணி விட்டிங்கன்னா உங்களுக்கு பிளெண்டிங்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை ப்ரெஸ் பண்ணிட்டு இதில் வந்து மல்டிப்ளேன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, அதை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ப்ரெஸ் பண்ணிட்டு இப்போ டிப் பண்ணி விட்டுட்டு இப்போ வந்து டைம்லைனில் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணி வச்சுறேன். எக்ஸ்டெண்ட் பண்ணி வச்சுட்டு இப்போ பேக்ரவுண்டை வந்து கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணி வச்சுறேன். அந்த வீடியோக்கு லென்த் அளவுக்கு வச்சுறேன். ஃபஸ்ட்டு அதே போல் வந்து இதையும் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணி வச்சுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. இப்போ ரன் பண்ணி காமிக்கிறேன் பாருங்க. ஓகே, இப்போ வந்து அதை சென்டரில் இருக்குது, கொஞ்சம் வந்து மூவ் பண்ணி வச்சுக்கோங்க. லெஃப்ட் சைடு வந்து ஸ்டார்டிங் ஸ்டேஜ்லேருந்து உங்களுக்கு இந்த மாதிரி வந்து வச்சுக்கோங்க. இதுவுமே வந்து பிளாக் அண்ட் ஒயிட்டில் வந்து பிக்சார்ட்டில் எடிட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, இப்போ வந்து ரன் பண்ணி இப்போ காட்டுறேன் உங்களுக்கு. ஸ்லோ மோஷனில் தான் இருக்குது வீடியோ, வந்து ஸ்லோ மோஷனில் தான் வரும் உங்களுக்கு வந்து ஃபயர் எஃபெக்ட் வந்து. இந்த மாதிரி நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து அதுக்கடுத்து டெக்ஸ்ட்டு ஆட் பண்ணிக்கலாம். ரைட் சைட் பார்த்தீங்கன்னா லேயர் ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டு இப்போ டெக்ஸ்ட்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை ப்ரெஸ் பண்ணிட்டு நீங்கள் உங்கள் நேமை கூட நீங்கள் வந்து இதில் வந்துட்டு டெக்ஸ்ட்டில் வந்து டைப் பண்ணிக்கோங்க. நான் சேகர் என்னோட நேம் வந்து டைப் பண்ணிட்டு இப்போ கொஞ்சம் ஜூம் பண்ணிவிட்டு அதை வந்து ட்ராக் பண்ணி அப்படியே வந்து பாட்டமில் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு இப்போ ஃபாண்ட்டை சேஞ்ச் பண்ணிக்கிறேன். இப்போ டிஃபால்ட்டாக இருக்கிற ஃபாண்ட்டை வந்து இப்போ வச்சிடறேன், கஸ்டமைஸாக கொடுத்துருக்குறது. ஃபாண்ட்டை வச்சுட்டு இப்போ ரைட் சைடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கலரை வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். பிளாக்கில் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஃபுல்லாக வந்து பிளாக்காக கொடுத்துட்றேன். ரைட் சைடு லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா பிளெண்டிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை ப்ரெஸ் பண்ணிட்டு இதுலேயும் வந்து மல்டிப்ளேன்னு கொடுத்துக்கோங்க. இப்போ டிக் பண்ணி விட்டுட்டு இப்போ வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணி வச்சுறேன். டைம்லைனில் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டு இப்போ டிக் பண்ணிவிட்டு அதை ஃப்ரண்ட் சைடு கொஞ்சம் மூவ் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ வந்து அதை வந்து பாட்டமில் வச்சுருக்கேன் பார்த்தீங்களா, கொஞ்சம் இந்த அளவில் வச்சுறேன். இப்போ வந்து இந்த லேயரை பார்த்தீங்கன்னா இதை வந்து லெஃப்ட் சைட்லேருந்து உங்களுக்கு மூவ் ஆகிட்டே இருக்குது. இப்போ அந்த லேயரை வந்து இப்போ ரைட் சைடு வந்து ஸ்பீட் கிட்ட ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா ஆஃப் பண்ணிவிட்டு உங்கள் விரலாலே நீங்கள் வந்து ஆங்கிளை வந்து மாற்றிக்கோங்க. இந்த ஆங்கிளில் வச்சுக்கோங்க, சென்டர்லேருந்து வர்ற மாதிரி வச்சுக்கோங்க. ஓகே, இப்போ வந்து சென்டர்லேருந்து வர மாதிரி வச்சுருக்கிறேன். உங்களுக்கு எந்த ஆங்கிளில் உங்களுக்கு வைக்கணும்னு நினைக்கிங்கன்னா நீங்கள் அந்த ஆங்கிளில் வச்சுக்கோங்க. இப்போ நான் இந்த ஆங்கிளில் வச்சுட்டு இப்போ வந்து ஃபோட்டோ வந்து இந்த ஆங்கிளில் வச்சுறேன், சென்டர்லேயே வச்சு இப்போ டிப் பண்ணி விட்டுறேன். இப்போ நான் ப்ளே பண்ணி காட்டுறேன். ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா தெரியுது. இப்போ சென்டர்லேருந்து வந்திருக்கு, கொஞ்சம் வந்து அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ வந்து அந்த டெக்ஸ்ட்டை வந்து சின்ன சைஸில் வச்சுறேன்.
பெரிய சைஸில் இருக்குது. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. இந்தமாதிரி வந்து சென்டரில் நீங்கள் ஆட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஆட் பண்ணிக்கோங்க. இல்லை லெஃப்ட் சைட்லேருந்து உங்களுக்கு மூவ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அந்த ஃபயர் எஃபெக்ட் நீங்கள் அந்த மாதிரி வந்து கூட வச்சுக்கலாம். இப்போ நான் சென்டர்லேருந்து வச்சுருக்கிறேன். இந்த மாதிரி வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, அதை வந்து ஜூம் பண்ணிக்கிறோம் கொஞ்சம் வந்து. ஓகே, இந்த அளவு போதும் எனக்கு. ஏன்னா சின்ன சைஸில் வந்து வச்சுருக்கிறதுனால கொஞ்சம் வந்து தெரியல. அந்த ஃபோட்டோஸ் எல்லாமே வந்து கொஞ்சம் ஜூம் பண்ணி வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஓகே, இப்போ வந்து டிக் பண்ணி விட்டுறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு ஃபயர் எஃபெக்ட் வர போச்சுல உங்களுக்கு. அந்த ஃபோட்டோஸில் பார்த்தீங்கன்னா பிளாக் அண்ட் ஒயிட் ஃபோட்டோலாம் உங்கள் ஃபோட்டோ வந்து அழகாகவே தெரியும் உங்களுக்கு இந்த மாதிரி. இப்போ நான் அப்ளை பண்ணி காமிக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நம்ம இந்த லேயருக்கு வந்து எப்படி நம்ம வந்து ஆடியோ ஆட் பண்ணுறதுன்னு பார்ப்போம். ரைட் சைட் பார்த்தீங்கன்னா ஆடியோ சவுண்ட் இருக்கும். அதை ப்ரெஸ் பண்ணிட்டு இன்றைக்கி வந்து நீங்கள் எந்த ஃபோல்டரை நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கீங்களோ அந்த ஃபோல்டர் வந்து ஓப்பன் பண்ணிட்டு இப்போ நீங்கள் ஆடியோ வந்து இதில் வந்து நிறைய ஆடியோஸ்லாம் இருக்கும். உங்கள் ஆடியோஸ்லாம் இதில் வந்து சேவ் ஆகிருக்கும். இதில் வந்து நீங்கள் ஆட் பண்ணியிருக்க உங்கள் ஆடியோஸை வந்து சூஸ் பண்ணிவிட்டு இப்போ வந்து அதில் வந்து ப்ளஸ் பட்டன் இருக்கும். அதை ப்ளஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்கள் ஆடியோ வந்து இதில் வந்து ஆட் ஆயிரும். உங்களுக்கு பாட்டமில் வந்து ஆட் ஆயிரும். இந்த வீடியோ வந்து நம்ம எப்படி எக்ஸ்போர்ட் பண்ணுறதுன்னு பார்ப்போம். ரைட் உங்களுக்கு லெஃப்ட் சைடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஷேர் ஐக்கான் இருக்கும். அதை ப்ரெஸ் பண்ணிட்டு இதில் எக்ஸ்போர்ட்னு ஒரு ஆப்ஷன் வந்து பாட்டமில் கொடுத்துருப்பாங்க. அதை ப்ரெஸ் பண்ணி நீங்கள் வந்து எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்து பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ வந்து பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம மறக்காமல் வந்து நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்துச்சுன்னா கீழே இருக்கிற ரெட்டில் சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட்டு ஒரு நல்ல கைன்மாஸ்டர் எடிட்டிங் வீடியோ சந்திப்போம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.